ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் பருப்பு ரசப்பொடியை வச்சு பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம பருப்புலாம் வேக வைக்க வேண்டியதில்லை. இந்த ரசப்பொடியை வச்சு சூப்பரான கல்யாண வீட்டு ரசம் போலவே நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு நான் இப்போ 2 தக்காளி எடுத்துட்ருக்கேன். இது கூடவே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதை நம்ம கையாலேயே மசிச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாம கையால் மசிச்சுக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கெட்டியாக இருக்கிறதுனால பிசைறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பிசைஞ்சதும் சாஃப்டாகிடும். நம்ம இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே நம்ம கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையும் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம ரசம் செய்கிறப்ப அந்த வாசம்லாம் நல்லா தூக்கலாக நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம ஒரு 4 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வேண்டாங்கிறவங்க போட வேண்டாம். இந்த மாதிரி பெரிய பல்லாக இருக்கட்டும். சின்னதாக இருந்தால் ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டும் பெருங்காயத்தூளும் ரசத்துக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் ரசத்தோட வாசனையவே கூட்டுறது. பாருங்க, இதை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூளை. இதையெல்லாம் நல்லா கையால் பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு ரசப்பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு ரசப்பொடி நான் வீட்டில் செஞ்சது. இதையும் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் இப்போ ஒரு 8 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி ரசம் வைக்கிறேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடணும். அப்போ தான் இந்த மசாலா, இந்த பூண்டு இதெல்லாம் போட்டதெல்லாம் வேக வச்சா நல்லா வாசனையோடு இருக்கும் ரசம். இப்போது நான் மண் சட்டியில் தான் இந்த ரசம் வைக்க போகிறேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு, இந்த தட்டி வச்சுருக்கிற 2 பல் பூண்டு, கொஞ்சமாக தாளிப்பு வடகம், கறிவேப்பிலை கொஞ்சம், 2 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரசத்தை இதில் ஊற்றணும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்போ தான் இந்த நம்ம கறிவேப்பிலை குச்சியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லா வாசனை கொடுக்கும் எல்லாமே சேர்ந்து. இப்போ நம்ம இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு ரசம் இல்லைங்களா, அதனால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு ரச பொடியிலையும் மஞ்சத்தூள் இருக்குது, இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொதித்ததும் ஒரு அரை நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ரசம் கொதிச்சா கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அரை கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கறிவேப்பிலையும் நம்ம கசக்கி இதோட சேர்த்துக்கலாம். ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான வாசனையோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
இப்போது நம்ம இதை சாதத்தோட பிசைஞ்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். நம்ம எப்பயுமே ரசம் சாதம் சாப்பிட்றப்ப நல்லா சாதத்தை குழைய பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு ரசத்தை இதோடு சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மணமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.